வணக்கம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீ வெற்றி வாராகி அம்மன் திருக்கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம சேனலில் தொடர்ந்து ஆன்மீக விஷயங்கள் மற்றும் நம்முடைய பாரம்பரிய விஷயங்களை பார்த்துக்கிட்டே வரோம். இது பற்றிய தகவல்களில் உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெற்றி தரும் வாராகி அம்மனின் வரலாறு, வாராகி அம்மனின் சிறப்புகள் மற்றும் இந்த கோவிலோட வரலாறை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்த கன்னியர்களில் 5வது தெய்வம்தான் இந்த வாராகி அம்மன். கருவிலிருந்து உருவாகாத பெண்களால் மட்டும்தான் தங்களுக்கு அழிவு ஏற்பட வேண்டும் என இரு அரக்கர்கள் வரம் பெற்றிருந்தாங்க. அவங்க அட்டுணி அதிகமாகவும் அன்னை பராசக்தி அவர்களை அழிப்பதற்காக 7 கன்னிகளை உருவாக்குறாங்க. அவங்க தான் இந்த சப்த கன்னியர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த 7 கன்னிகளோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி, சாமுண்டி. இவங்கள தான் சப்த கன்னியர்னு சொல்கிறோம். இவர்கள் சிவன், விஷ்ணு, பிரம்மா, முருகன், வராகமூர்த்தி, யமன் இவங்களோட அம்சமாக இவங்க உருவாகிறாங்க. விஷ்ணு 10 அவதாரங்கள் எடுக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதில் 3வது அவதாரம் தான் இந்த வராக அவதாரம். ஸோ இந்த விஷ்ணுவின் இந்த 3வது அவதாரமான வராக அவதாரத்தோட பெண் வடிவம் தான் இந்த வராகி அம்மன். வராகி அம்மன் சோழர்களின் குலதெய்வமாக இருந்திருக்காங்க. சோழ மன்னர்கள் தங்கள் படையெடுத்து போகிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை வணங்கி வேண்டிட்டு தான் படையெடுத்துட்டே போவாங்களாம். தஞ்சை பெரிய கோவிலை கட்டுவதற்கு முன் ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வணங்கி அவர் வேண்டியிருக்கிறாரு. அப்போ ஒரு பன்றி வடிவம் எடுத்து வராகி அம்மன் தற்போது இந்த ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் இருக்கிற இடத்த அந்த தெய்வம் காமிச்சிருக்கு. அந்த இடத்துல தான் இந்த பெரிய கோவிலை மன்னர் கட்டுறாரு. அந்த கோவிலில் வராகி அம்மனுக்கு ஒரு தண்ணி சன்னதி இருக்குது. அது நிறைய பேர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எதிரிகளால் தொந்தரவு, மனச்சோர்வு, தொடர் தோல்வியால் தோண்டவங்க, முன்னேற்றம் தடைபெற்றவங்க, வாழ்வில் வெற்றி பெற நினைப்பவர்கள் வராகி அம்மனை வணங்கினால் வெற்றி கிட்டும். வராகி அம்மனுக்கு பிடித்த விடைன்னு பார்த்தோம்னா சிவப்பு நிறப்புடவை. இவர் வராக ரூபம் என்பதால் பூமிக்கு கீழ் விளையும் சர்க்கரை வள்ளி கிழங்கு வகைகளை படைத்து இவருக்கு வழிபாடு செய்யலாம். கனிகளில் மாதுளை படைப்பது சிறப்பானது. அன்னைக்கு சிவப்பு நிற ஆடைகள் சிறந்தது என்றாலும் கூட வெள்ளைப்பட்டு அணிவித்தால் வாக்கு வன்மை, கல்வியில் மேன்மை உண்டாகும். மஞ்சள் பட்டு அணிவிக்க குடும்பத்தில் மங்கள காரியங்கள் நடக்கும், திருமண தடை நீங்கும். பச்சை பட்டு அணிவித்தால் செல்வப்பெருக்கு ஏற்படும், நீலவண்ண பட்டு அணிவித்தால் எதிர்ப்புகள் விலகும். இவர் 5வது சப்தகன் என்பதால் பஞ்சம திதியில் இவரை வழிபாடு செய்வது இவருக்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். அமாவாசை, பௌர்ணமி முடிஞ்சு வரும் 5வது நாள் தான் இந்த பஞ்சமி திதின்னு சொல்லுவோம். இதில் அமாவாசை முடிஞ்சு வர்றது வளர்பிறை பஞ்சமி, பௌர்ணமி முடிஞ்சு வர்றது தைபிறை பஞ்சமி. இந்த பொதுவாக இந்த தைபிறை பஞ்சமியில் வழிபாடு செய்கிறது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக கொடுக்கும். இந்த பஞ்சமி வெள்ளிக்கிழமை வந்தால் இன்னும் ஒரு விசேஷம். இது இல்லாமல் வெள்ளிக்கிழமை ஒரு மாலை சிக்கிர ஓரையில் வழிபாடு செய்கிறது ஒரு விசேஷமான விஷயந்தான். மகாலட்சுமியோட அருள் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் கிருத்திகை, பூரம், மூலம், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வராகி அம்மன். மேலும் மகரம், கும்பம் ராசி சேர்ந்தவங்களும் வராகி அம்மனை வழிபட்டால் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இப்போது திண்டுக்கல்லில் ஜான் பிள்ளை தெருவில் இருக்கிற ஸ்ரீ வெற்றி வாராகி அம்மன் திருக்கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இன்றைக்கி இந்த கோவிலோட கும்பாபிஷேகம். இந்த கோவிலை திரு செந்தில்குமார் என்பவர் நிர்வாகம் பண்ணிட்டு வராங்க. அவர் திண்டுக்கல் மாமன்றத்தின் உறுப்பினரும் கூட. இந்த கோவில் எப்படி உருவாச்சுன்னு பார்த்தோம்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. திரு செந்தில்குமார் சாருக்கு இதுக்கு முன்னாடி வாராகி அம்மன் ஒரு விஷயம் அதிகமாக பரிச்சயம் கிடையாது. இந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில் மட்டும்தான் இருந்திருக்கு. இந்த சமயத்தில் ஒருத்தர் ஆன்மீக அருள்வாக்கு சொல்லியிருக்காரு. இங்கே வாராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதுக்கான அமைப்பு இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு அருள்வாக்கை திரு செந்தில்குமார்கிட்ட அவர் தெரிவிக்கிறாரு. அதுக்கு பின்னால் வாராகி அம்மனை பற்றி தகவல்களில் திரு செந்தில்குமார் தேடுறாரு. வராகி அம்மனை வைத்து வழிபாடு செய்தால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும், அது ஒரு விற்கிற தெய்வம் அப்படின்னு நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. அதே மீறி அதை செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தில் அவர் இது மாதிரி பல தகவல்களை தேடி இங்கே வராகி அம்மனை பிரதிஷ்டை பண்ணி இதை கோவிலாக எழுப்பியிருக்கிறாரு. இந்த இடத்துல ஒரு கேணி ஒன்று இருந்திருக்கு. அந்த கேணியை மூடி இப்போ அந்த இடத்துல தான் பக்தர்கள் நின்று
அம்மனை தரிசனம் பண்ணுறாங்க. நிறைய இடத்துல வராகி அம்மன் ஒரு பிரகாரத்தில் ஒரு தெய்வமாக தான் வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த கோவிலில் மூலவரே வராகி அம்மனாக தான் இருக்குது. வராகி அம்மனுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை, பஞ்சமி மற்றும் தசமி திதிகளில் இங்கு சிறப்பு வழிபாடு நடக்குது. மக்கள் ஏராளமானவர்கள் இங்கே வந்து அம்மனை தரிசனம் பண்ணுறாங்க. இந்த கோவில் ஒரு சிறிய இடத்துல இருந்தாலும் கூட மிக தெய்வீக அம்சத்தோடு பார்க்கவே ரொம்ப பரவசமாக இந்த கோவில் இருக்குது, அப்படி தான் சொல்லணும். பிரகாரத்தில் பார்த்திங்கன்னா நாகர் சிலை, பைரவருக்கு ஒரு சந்நிதி இருக்குது. இது இல்லாமல் சிவலிங்கம், விநாயகர் என இந்த ரொம்ப அழகாக இருக்குது இந்த கோவில். சித்திரை திருவிழா, ஆடி மாதங்களில் விசேஷ பூஜைகள் என மிக சிறப்பாக தொடர்ந்து பண்ணிட்டு வராங்க. வரும் பக்தர்களை அன்புடனும் கனிவுடனும் நடத்துகிறாங்க. தேவையான விளக்கங்கள் தராங்க. வாய்ப்பு உள்ளவங்க திண்டுக்கல்லில் உள்ள இந்த ஸ்ரீ வெற்றி வாராகி அம்மன் திருக்கோவிலுக்கு வருகை புரிந்து உங்களுடைய வேண்டுகோளை வைத்து வாராகி அம்மன் அருளை பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்கள் அனைவருக்கும் ஸ்ரீ வெற்றி வாராகி அம்மன் அருள் கிடைக்க வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.